ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி எல்லாரோட ஃபேவரட் சால்டட் கேரமல் சாஸ். இது வந்து உங்களுக்கு நீங்கள் கடைக்கு போகும்போது ஐஸ்கிரீம் கூட டெசர்ட்லலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எஸ்பெஷலி ப்ரௌனீஸ் ஐஸ்கிரீம், வெண்ணிலா ஐஸ்கிரீம், இந்த கேரமல் சாஸ் அடிச்சுக்கவே முடியாது. அதுதான் எப்படி பண்ணுறதுன்னு காணிக்க போகிறேன். ஒரு பேனில் 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து ஹீட் பண்ணுங்கள். இந்த டைமில் மிக்ஸ் பண்ணாதீங்க. சைடில் பார்த்தீங்கன்னா லைட்டாகிட்டு அப்படி சுகர் வந்து உருக ஆரம்பிக்கும். அந்த டைமில் நீங்கள் வந்து ஒரு ஸ்பேச்சுலா மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுகர் எல்லாம் வந்து கட்டி கட்டியாகும். இப்போ நீங்கள் ஓரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சுகர் வந்து அப்படி மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த டைமில் நீங்கள் அதை மெல்லமாக ஒரு ஸ்பேச்சுலா வச்சு அப்படியே அந்த சுகர் எல்லாத்தையும் ஒன்றா திரட்டுங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள். மீடியம் டு லோ ஃப்ளேமில் கூட நீங்கள் வச்சு பண்ணலாம், சிம்மில் வச்சு. இப்போ பாருங்கள், சுகர் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் டார்க் ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வந்து அப்பியர் ஆகும். அந்த டைமில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஈவனாக சுகர் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த கலர் தான் நமக்கு வேணும். இதுக்கு மேலே நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு கசப்பு தன்மை வந்து இந்த சாஸில் வந்துடும். இப்போ நமக்கு 6 டேபிள் ஸ்பூன் பட்டர் வேணும். நான் அன்சால்டட் பட்டர் யூஸ் பண்ணுறேன். ஒரு டேபிள் ஸ்பூனாக ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மொத்தமாக ஆட் பண்ணாதீங்க, ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் மிக்ஸ் பண்ண அந்த பட்டர் மெல்ட் ஆகி சுகர் கூட சேர்ந்து அப்படி ஒரு மாதிரி ஒரு திக்கான மிக்சராக வரும். இந்த டைமில் க்ரீம், 1/2 கப் க்ரீம், ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிறது நல்லது. அடுப்பு லோவாக இருக்கட்டும், இல்லைன்னா நீங்கள் ஆஃப் கூட பண்ணிடலாம் இந்த டைமில். ஏன்னா அது நல்லா பபுள் ஆகும். பேன் வந்து கொஞ்சம் டெப்த்தாக உள்ள பேன் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப டாப் வரைக்கும் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஓவர்ஃப்ளோ ஆகிடும். அதனால் நான் எந்த மாதிரி பேன் யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோ அளவு தான் இருக்குது, ஆனால் நான் கொஞ்சம் டெப்த்தாக உள்ளதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் உங்களுக்கு வந்து க்ரீம் நல்லா கம்பைன் ஆனோன்னா உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்மளோட சால்டட் கேரமல் சாஸ் ரெடி. எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். இது வந்து அந்த சுகர் வந்து நம்ம அவ்வளோ ஆட் பண்ணியிருக்கோம், ஆனால் உங்களுக்கு அந்த சுகர் வரவே வராது. ஏன்னா நம்ம உப்பு போட்டிருக்கோம். உப்பு தாராளமாக நீங்கள் போடுங்க. கொஞ்சம் டேஸ்ட் பாருங்கள். உப்பு வந்து உங்களுக்கு பத்தலை அப்படின்னா இந்த கேரமல் சாஸ் ஒன்று உப்பு நல்லா எடுத்துக்கும், நல்லா இழுக்கும். அது டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உப்பு கண்டிப்பாக நீங்கள் போடணும். போடாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டேஸ்ட் வந்து வராது இந்த கேரமல் சாஸில். இது வந்து பெஸ்ட்டு வெண்ணிலா ஐஸ்கிரீம். ப்ரௌனி இருந்துச்சுன்னா ஒரு ப்ரௌனி கூட வச்சுக்கலாம். வெண்ணிலா ஐஸ்கிரீமுக்கு மேலே இந்த கேரமல் சாஸை ட்ரிசில் பண்ணி, ஜெனரஸாக ட்ரிசில் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ஒரு பாட்டிலில் வச்சு ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதோடு இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கிறேன். நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். பை பாய்.